எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். நாளைக்கு ஊருக்கு போனோம். தோட்டத்து வேலைகளை வேற ஆரம்பிக்கல. மச்சானம் அவர் நண்பரை பார்க்க பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. அவர் எப்ப வந்து பண்ண வேலைகளை பாப்பாரு? சரி சரி, நான் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு வேலையும் நடக்காது. நான் போய் கோழிகளை கூண்டுல அடைச்சிட்டு ஆடுகளையும் கொட்டில அடைக்கிறேன். மருதானி, மருதானி, எங்க இருக்க புள்ள? யாரு? பட்டக்க குரல் போல இருக்கு. ஆமா, பட்டக்கவே தான். அக்கா, இப்படி பண்ணைக்கா வாங்க. நான் இங்கதான் இருக்கேன். ஆடுகளை கட்டி போட்டுட்டு இருக்கேன். இதோ 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 வரம் புள்ள. வாங்க பட்டக்கா. அக்கா, ஆடுகளை கட்டி போட்டுட்டேன்க்கா. இந்த 2 கோழிகளை பிடிச்சி அடைக்கணும். மற்ற கோழிகளை பிடிச்சி அடைச்சிட்டேன். ஆனா இது 2 மட்டும் கையில கிடைக்கவே மாட்டுதுக்கா. என்ன புள்ள, என்ன சொல்ற? எம்புட்டு நாளா கோழி வளர்க்குற, கோழிகளை பிடிக்க முடியலங்கிற? அக்கா, என் கைக்கு கிடைக்கலன்னா நான் என்னக்கா பண்றது? சரி சரி, அங்கிட்டே இரு. நான் உனக்கு அந்த கோழிகளை பிடிச்சி கொடுக்குறேன் பாரு. பா 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 பா. இதோ இதோ இதை பாரு, 2 கோழிகளும் கையில கிடைச்சிடுச்சு பாரு. அக்கா, ரொம்ப திறமைசாலிதான் நீங்க. ஆட, இதுக்கு என்ன திறமை வேண்டியிருக்கு? லாவகமா போய் பிடிச்சா கைக்கு ஆகப்பட்டுடும். இதுல என்ன இருக்கு? இந்தா, இதை எடுத்துன்னு போய் கூண்டுல விடு. சரி பட்டக்கா. ஆமாக்கா, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? மருதானி, நான் சந்தைக்கு ஒரு வேலையா போறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன். நல்ல வேலை கேட்டீங்கக்கா. நானே சந்தைக்கு போலான்னு இருந்தேன். ஆனா பாருங்க, இந்த வேலைகள்ல போக முடியல. எனக்கும் சில முக்கியமான பொருட்களை வாங்க வேண்டியிருக்குக்கா. நாளைக்கு வேற ஊருக்கு போகணும்க்கா. அடாடா, எந்த ஊருக்கு போக போற? என்ன விஷயம் திடீர்னு? அதுவாக்கா, என் தங்க வள்ளி புதுசா வீடு கட்டியிருக்கா. ஆட, இம்புட்டு நாளா வரேன் போறேன், சொல்லவே இல்லை எனக்கு. அக்கா அக்கா, கோச்சுக்காதீங்கக்கா. எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லலான்னு இருந்தக்கா. பரவாயில்ல புள்ள, அதனால என்ன இருக்கு? உன் தங்க புது வீடு கட்டியிருக்கான்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வீடு கட்டியிருக்கா, ரொம்ப சந்தோஷம் புள்ள. வீடு கட்டி குடி போகணுங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவால இருக்கு இந்த காலத்துல. அம்புட்டு சீக்கிரம் சட்டுன்னு கட்டிட முடியாதுல்ல. அந்த கனவு வள்ளிக்கு இம்புட்டு சீக்கிரம் நிறைவேறி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு புள்ள. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். பட்டக்கா பட்டக்கா, அங்க பாருங்களேன், ஏதோ துண்டு சீட்டு தராங்க. அட ஆமா மருதானி, இரு இரு, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு வரேன். என்ன பட்டக்கா, அந்த துண்டு சீட்டை வாங்கி பரீட்சைக்கு படிக்கிறா போல படிச்சுக்கிட்டு வரீங்க? இது பரீட்சையோட முக்கியம் புள்ள. அட, அப்படி என்ன இருக்கு அதுல? சொல்றேன். நம்ம ஊர் வேளாண்மை அலுவலகத்துல கேழ்வரகில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை மற்றும் மேம்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே சிவகாமி அவங்க பல விவரங்களை சொல்ல போறாங்களாம். வாப்புள்ள, பெருசா போய் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம். அன்பான விவசாய பெருமக்களே, இன்றைக்கி இது பொதுவாக இந்த கேழ்வரகை பற்றியே நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா பொதுவாக நம்ம மக்கள் வந்து பயன்படுத்துகிற இந்த சித்திரை பட்டத்தில் பொதுவாக கேழ்வரகு அதிகமாக போடுவாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா அந்த ஆடி புரட்டாசியுமே வந்து சரியான தருணம் தான் கேழ்வரகு பயிர் வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு. இந்த கேழ்வரகு பயிர் ஃபஸ்ட்டு அதோடைய முக்கிய தத்துவங்கள் என்ன ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு சீரிய சாகுபடி பற்றி உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். இந்த கேழ்வரகு ஆனது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த கேழ்வரகு சிறுதானியத்தில் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது. எதற்கு பார்த்தோம்னா முக்கால்வாசி எல்லா ஒரு கோயில் திருவிழாக்கு எல்லாமே இந்த கேழ்வரகுல வந்து பண்ணக்கூடிய ஊழலாம் வந்து ரொம்ப இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிராமப்புறம் மற்றும் மலைவாழ் மக்களின் முக்கிய உணவாக உள்ளது. மேலும் தற்போதைய நாகரிக வளர்ச்சியின் காரணமாக அந்நிய உணவின் ஆதிக்கம் மிகுந்த சூழ்நிலையிலுமே இந்த சிறுதானியத்தின் நன்மையை பார்க்கக்கூடிய அதுவும் இந்த கேழ்வரகுல பார்த்தோம்னா முக்கியமாக நிறைய நன்மை செய்யக்கூடியது. அப்படி என்ன இருக்குது இந்த கேழ்வரகுல? அதாவது இப்போ நீங்கள் 100 கிராம் கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து புரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7.3 கிராம் புரதம் இருக்குதுங்க. கொழுப்பு வந்து ஒரு 1.3 கிராம் இருக்கிறது. நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா 3.6 கிராம் இருக்குது. தாதுப்புக்கள் 2.7 கிராம் இருக்குது. சுண்ணாம்பு சத்து எடுத்துக்கிட்டோம்னா 344 மில்லிகிராம் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் சத்து போன்ற எல்லா இரும்பு சத்து 3.9 கிராம் இருக்கிறது. ஆக மொத்தம் ஒரு இந்த கேழ்வரகான பயிரில் வந்து ஈஸியாக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அது மட்டும் இல்லாமல்
ஏழை மக்களாகட்டும், வயசானவங்களாகட்டும், பெரிய எல்லா வகையான மக்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பொருள். இப்போ இந்த பயிரை பற்றி நம்ம இவ்வளோ இது சொன்னாலும் மக்கள்கிட்ட வந்து இன்னும் ஒரு சிறிய ஒரு தயக்கங்கள் என்ன பார்த்தோம்னா, இந்த பயிர் வந்து நிறைய நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பயிரிடுறதில்ல. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தோன்னா நெல் மற்றும் வேர்க்கடலை இல்லைன்னா வந்து பயிர் வகை பயிர்கள் போயிட்டுருக்காங்க. இந்த கும்மிடி பூண்டி இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் பேர் வந்து திருத்தணியிலலாம் பண்ணிட்டு இருக்காங்க கேழ்வரகு. அது பொதுவாக அந்த சித்திரை பட்டத்தில் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கேழ்வரகு இப்போ வந்து கண்டுபிடிச்சப்பட்ட ரகங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே இரவை கேழ்வரகு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பட்டங்களே இல்லை. நீங்கள் ஆடியில் போடலாம், புரட்டாசியில் போடலாம், சித்திரை பட்டத்தில் போடலாம். தண்ணி வசதி மட்டும் இருந்தோம்னா நம்ம தாராளமாக பண்ணலாங்க. அப்போ இதுக்கு வந்து என்னென்ன சீரிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணணும், இதை வந்து இப்போ பின்பற்றணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நம்ம பண்ணாலே அதிகமான மகசூல் வரதுக்கான நல்ல ஒரு இதான விஷயங்கள். எப்பவுமே ஒரு பயிர் எடுத்தோம்னா காலநிலை மற்றும் பருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக கருதப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா கேழ்வரகு பயிர் எடுத்தீங்கன்னா ஒரு வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதியில் பயிர் செய்யப்படுகிறது சொல்கிறாங்க. இப்போ இரவை கேழ்வரகு எடுத்துக்கோங்களேன். இரவை கேழ்வரகு பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு விவசாயி வந்து நான் பண்ணணும், ஒரு ஏக்கருக்கு பண்ணணும். அவர் வந்து ஒரு இடம் வந்து ஒரு தண்ணி வசதி இல்லாமல் இருக்கிறாரோ, இல்லைன்னா வந்து ஒரு மேட்டாங்கால் நிலம் எப்படிப்பட்ட இருந்தாலும் இந்த மாதிரி பயிர்கள் வந்து இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு தண்ணி இல்லை, தண்ணி இருக்குது, இல்லைன்னா வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையுமே இது மாதிரி பயிர்கள் பார்த்தோம்னா தாங்கி வர பயிரில் இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப் சொல்லுவாங்க. அந்த பட்சத்தில் இந்த கேழ்வரகு வந்து ஒரு முதலிடத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நிலம் தயாரிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தை உழுதோட்டிட்டு பயிர் போட்ட பிறகு சில பயிர்கள்லாம் எழுந்துக்காது. என்ன பார்த்தோம்னா அவங்க ஓட்டுற அந்த சால் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்தா சரியான முறையில் உழவு வந்து ரீதியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆகிடும்னா கீழே வந்து இந்த சர்ஃபேஸ் கிரஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த வேர் வந்து உள்ளே போகாது. என்னன்னா அவங்க வந்து ஒழுங்காக முறையில் ஓட்டாத போது என்ன ஆகிடும்னா அந்த மண் அடுக்குகள் வந்து ஸ்ட்ரக் ஆகினா வேர் வந்து சரியான முறையில் உள்ளே போகாது. அது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நிலம் தயாரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது இந்த கோடை மழை பயன்படுத்தி பயிர் அறுவடைக்கு பின்பு உளி கலப்பை இல்லைன்னா சட்டி கலப்பை கொண்ட நிலத்தை ஆழமாக உழவு செய்த பிறகு சின்ன சின்ன கட்டிகள் எதா இருந்தாலும் அதை நல்லா பொடிசா நீங்க பண்ணிட்டு மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு பதத்திற்கு நம்மளோட விரல்கள் வந்து நீங்க மண்ணில் விடும் போது உள்ள போகிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பயிர்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பதத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சட்டி கலப்பை இல்லைன்னா உளி கலப்பை வந்து பயன்படுத்தி பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கடைசியோட ஒரு முன்பு பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு 12.5 டன் வந்து மக்கிய தொழு உரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் தொழு உரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இல்லையே மறைஞ்சு போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு 12.5 டன் இல்லைனாலும் குறைந்த அளவுக்கு ஒரு ஏக்கருக்கோ இல்லை ஒரு ஹெக்டருக்கோ ஒரு 5 டன்னுனாச்சும் போடுங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கேழ்வரகுல வந்து பார்த்தோன்னா ஒரு பயிரிட விலை, அப்புறம் வந்து விதை நேர்த்தி, விதையுடைய அளவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக கருதப்படுகிறது. இப்போ நீங்கள் இரவை கேழ்வரகாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பயிரிட விலை பார்த்தோன்னா எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 30க்கு 10 சென்டிமீட்டர். ஒரு காலத்துலலாம் பார்த்தோன்னா இந்த சிறுதானியங்கள், இப்போ வந்து சிறுதானியங்கள் நம்ம சொல்லக்கூடாது, சத்துமிக்க தானியங்கள் சொல்லிட்டு நியூட்ரி சீரியல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கேழ்வரகு பயிரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வரப்பாடாக போடுவாங்க, இல்லைன்னா இந்த ப்ராட்காஸ்டிங் சொல்லுவாங்க, கைத்தெளிப்பில் போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன ஆகிடும்னா ஒரு இடத்துல நிறைய கொட்டும், ஒரு இடத்துல வந்து இதுவாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம வரிசை விதைப்பை வந்து எப்பவுமே வந்து நம்ம சரியான தருணத்தில் பயன்படுத்துகிறோம். எவ்வளோ வரிசை விதைப்பு பண்ணலாம்? இப்போ வந்து நீங்கள் இரவை கேழ்வரகாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12.5 சென்ட் இருந்தாலே நாற்றங்களுக்கு தேவையானது. ஸோ 30க்கு 10 என்ற பயிரிட விலையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நாத்தாங்கால் எடுத்து நீங்கள் நாற்று நட்டால் உங்களுக்கு நல்ல அதிகமான தூர் வெடிக்கும், உங்களுக்கு நிறைய திரட்சியான விரல்கள் கிடைக்கும். இதுதாங்க முக்கியமான விஷயங்கள். ஸோ பயிரிட விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 30க்கு 10 சென்டிமீட்டரில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 33 என்ற அளவில் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து விதை நேர்த்தி எடுத்துக்கோங்க. விதை நேர்த்தி ஏன் பண்ணுறோன்னா இந்த கேழ்வரகு பயிர் எல்லாமே சிறுதானியங்கள் தானே, இதில் நோயோ பூச்சியோ வராதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பொதுவாகவே சிறுதானியங்கள் பயிரில் நோய் பூச்சி கம்மியாக இருந்தாலும் இந்த கேழ்வரகுல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குலை நோய் என்று சொல்லிட்டு ஒரு நோய் வரும். அது வந்து இலையில இருக்கும், தண்டு பகுதியில் இருக்கும், நுனி இதில் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். அது வந்துருச்சுன்னா என்னடா அப்படியே உடஞ்ச மாதிரி ஆகிடும் செடி எல்லாமே இலையில. இது ரொம்ப ஒரு சீரியஸ் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விதை நேர்த்தி என்பது பார்த்தோன்னா விதை மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு விதை நேர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உயிரியல் விதை நேர்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 1 கிலோ விதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சூடமோனாஸ் கலவை வந்து ஒரு 10 கிராம், இல்லைன்னா வந்து ட்ரைகோடர்மா விரைடி எடுத்திங்கன்னா 4 கிராம் என்ற அளவில் வந்து நன்கு கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின் விதைக்க வேண்டும். இப்போ நுண்ணுயிரி ஒரு விதை நேர்த்திக்கு போகிறோம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பயன்படுத்தலைன்னா அசோஸ்பெரிலம் ஒரு 600 கிராம், அது வந்து 200 கிராம் என்ற ஒரு பேக்கெட்டில் இருக்கும், ஒரு 3 பேக்கெட் போதுமானது. மற்றும் அது கூட வந்து பாஸ்போ பாக்டீரியா அது ஒரு 600 கிராமுங்க. இது எல்லாத்தையுமே கலந்து நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம ஒரு ஹெக்டருக்கு தேவையான அளவு வந்து நல்ல மணலோட கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ரசாயன விதை நேர்த்தியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ விதைக்கு கார்பன் டெசிட்
நல்லா ஞாபகம் 2 கிராம் மட்டும்தான் பயன்படுத்தணும். திறம் 4 கிராம் மருந்தினை கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விதை நேர்த்தியோட பயன்கள். நான் சொன்ன மாதிரி விதை நேர்த்தி பண்ணலைன்னா என்ன ஆகிடும்னா பின்னால் வரக்கூடிய நோய்கள் மற்றும் குலை நோய் வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும் கேழ்வரகை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் இது பண்ணிக்கணும். பொதுவாக இப்போ இந்த கேழ்வரகுல எடுத்துட்டோம்னா என்ன செய்வாங்கன்னா, இப்போ அது மலைவாழ் மக்கள் ஆகட்டும், இந்த பிளெயின்ஸ்லலாம் பார்த்தோன்னா அவங்க என்ன நார்மலாக அந்த கேழ்வரகு வந்து ஒரு விரப்பாடாக போடுவாங்க. அதுக்கு சரியான ஒரு பயிரிடவெளி பண்ண மாட்டாங்க. முதல்ல வந்து 22.5 அதாவது 22.5 10 ஒரு சென்டிமீட்டர்ஸ் அளவில் நம்ம வந்து விதைப்புக்கு வந்து சோயிங் அதாவது பயிரிடவெளி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் துரிதம் படுத்தி 30க்கு 10 சென்டிமீட்டர் என்ற அளவுக்கு. ஏன் இந்த 30க்கு 10 போடுறோன்னா, இப்போ வந்து நிறைய வந்து நம்ம களை எடுக்கிறதுக்குலாம் அந்த கருவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்துருச்சு, களை எடுக்கக்கூடிய கருவிகள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 சதுர மீட்டருக்கு 33 செடி அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு 30க்கு 10 சென்டிமீட்டர் அளவு இருந்தால் நல்லாயிருக்கும் பயிரிடவெளி. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த கோனோவிடர் மாதிரி நம்ம எப்படி நெல்லுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி சிறுதானியங்கள் பயிர் வகைக்கெலாம் பார்த்தோம்னா இந்த பல்ராம் வீடர் சொல்லுவாங்க. ஒரு ஆள் நின்றுட்டே நம்ம வந்து களை எடுக்கிறோம், இந்த இன்டர்கல்ச்சர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து களை எடுக்கிறதுக்குலாம் இது இந்த 30க்கு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு விவசாயிகள் வந்து நீங்கள் பண்ணிங்களா. இல்லை என்ன ஒரு நன்மை பார்த்தோம்னா நிறைய தூர் வெடிக்குது. உங்களுக்கு சரியான முறையில் வந்து பயிரிடவெளி கிடைக்கும் போது அதிகமான தூர் வெடிக்கிறது இல்லாமல் நமக்கு வந்து மகசூலும் அதிகமான உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த விஷயங்கள் முக்கியமாக இருப்பது விதை நேர்த்தி. இந்த விதை நேர்த்தி வந்து ஏன் வந்து பொதுவாகவே சிறுதானியங்கள் வந்து பார்த்தோம்னா நமக்கு நோயாகட்டும் பூச்சாகட்டும் பாதிப்புகள் கம்மியாக தான் இருந்தாலும் இந்த கேழ்வரகுல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குலை நோய்ன்றது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில வரும், உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெம்மோடு இருக்கும். ஏன்னா இந்த நோய் வந்துடுச்சுன்னா ஒரு செடி வந்துச்சுன்னா ஒரு வாரத்தை பார்த்தீங்கன்னா வேகமாக பரவக்கூடிய அந்தளவுக்கு வந்து வீரியம் உள்ள ஒரு நோய். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம சரியான முறையில் வந்து விதைகளை வந்து விதை நேர்த்தி பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்? இந்த விதை நேர்த்தி பார்த்தோம்னா இந்த விதை மேலே பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த விதை நேர்த்தி செய்யுது, சரிங்களா? ஸோ அந்த உயிரியல் விதை நேர்த்தி எடுத்துட்டோம்னா 1 கிலோ விதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சூடமோனாஸ் வந்து ஒரு 10 கிராம் இல்லைன்னா வந்து ட்ரைகோடர்மா விரடின்றது ஒரு 4 கிராம் என்ற அளவில் வந்து நன்கு கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின் விதைக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு இப்போ அது மட்டுமின்றி நுண்ணுயிர் உர விதை நேர்த்தி எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அசோஸ்பைரிலம். இப்போ அது வந்து பேக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் இருக்கும் ஒரு பேக்கெட். அது ஒரு 3 பேக்கெட் என்ற கணக்குலையும் அப்புறம் பாஸ்போ பாக்டீரியா சொல்லக்கூடியது ஒரு 3 பேக்கெட் ஆகிய நுண்ணுயிர் உரங்களை வந்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான அளவில் வந்து விதையுடன் கலந்து வந்து நம்ம விதை நேர்த்தி செய்யலாங்க. இது வந்து பண்ணுறதுனால பார்த்தோம்னா முன்ன சொன்ன மாதிரி பின்ன வரக்கூடிய நோய்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. இப்போ மெயினாக வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நாற்றாங்கலுக்கு வரலாம். பொதுவாக இரவை கேழ்வரகு சொல்லியிருக்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஹெக்டர் நாட்டு நடவுத்துக்கும் தேவையான இது பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 சென்ட் நாற்றாங்கல் இடமே தேவையான அதுவே போதும் நமக்கு கேழ்வரகு பொறுத்த வரைக்கும். இதுக்கு வந்து பார்த்தோம்னா நன்கு சமன்படுத்தப்பட்ட இந்த 12.5 சென்ட் சொன்ன இல்லைங்களா, அது நன்கு சமன்படுத்த பரப்பில் வந்து 3க்கு 1.5 மீட்டர் அளவில் வந்து நீளம் அகலம் கொண்ட மேட்டு பாதைகளை அமைக்க வேண்டும். 3க்கு 1.5 மீட்டர் அளவில். இப்படி பண்ணும் போது என்ன ஆகிடும்னா 1 ஹெக்டருக்கே தேவையான அளவான விதைகள் பார்த்தீங்கன்னா 5 கிலோ விதைகள் வந்து போதும். இது வந்து 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து விரலையில் கொண்டு கோடு கிழித்து நல்லா வந்து விதைகளை வந்து சீராக விதைக்க வேண்டும். இது வந்து நாற்றங்கள் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்களாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விதைத்ததோடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ மக்கிய தொழு உரத்தை கொண்டு நல்லா வந்து மூடணும். இந்த மேலே ஜஸ்ட்டு வந்துங்க அந்த நாற்றங்கள் போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் தூவி விட்டுட்டா போதும். அப்புறம் வந்து பூவாளி பயன்படுத்தி தண்ணீர் வந்து தெளிக்கணும். ஏன்னா தண்ணீர் சில பேர் கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த கட்டிடுவாங்க. அது என்ன ஆகிடும், விதைகள் சில டைம் வந்து அதுவே மிதக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வந்து ஒரு இடம் ஓரமாக போய் ஒதுங்கிடும். அப்போ வந்து எறும்புகள் வந்து எடுத்து போயிட்டு நமக்கு வந்து பிளான்ட் பாப்புலேஷன் நமக்கு சரியான முறையில் வந்து நாற்றங்கள் பண்ண முடியாது. அப்போ ஈஸியாக பார்த்து இந்த பூவாளி பயன்படுத்தி நீங்கள் நீர் தெளிச்சிக்கலாம். பின்ன மண்ணி ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீர் தெளிக்கணும் மெயினாக. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குறுக்க வாய்க்கால்கள் மட்டும் நனைபடி நீர் பாய்ச்ச வேண்டும். இதுதாங்க நாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா நடவு வயல். இப்போ நாற்றங்களுக்கு அடுத்து வந்து இப்போ நடவயலுக்கு வந்துட்டோம். நடவு வயலை பார்த்தோன்னா ஒரு 10 மீட்டர் முதல் 20 மீட்டர் இடைவெளியில் பாத்திகளாக பிரித்து நீர் பாய்ச்சி இப்போ எப்படி நெல் வயலுக்கு வந்து நம்ம நடவு பண்ணும்போது தண்ணி கட்டி பண்ணுறோம், அதே தான் கேழ்வரகுக்கும் பாத்தியாக நீங்கள் பிரிச்சுட்டு தண்ணி கட்டிட்டு நீங்கள் வந்து அப்படியே நாற்றுகளை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கணும். இந்த பாத்தியில் வந்து நீங்கள் நடலாம். அப்போ நாற்று நடுதல் முக்கியமான விஷயங்கள் நிறைய விவசாயிகள் கவனிக்காமல் போகிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம சொல்கிறது வந்து 17லேருந்து ஒரு 20 நாள் நாற்று விதைத்த 17-20 நாளில் நாற்றுகளை எடுங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு 20க்கு மேலே ஒரு 22-23 நாளில் நீங்கள் எடுத்த நாற்றுனா கூட என்ன ஆகிடும்னா வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவான வளர்ச்சியும் பூக்கும் தன்மை இன்னொன்று பார்த்தா சீக்கிரம் பூக்கிற தன்மை வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமான மகசூல் இழப்புக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. தயவுசெய்து தப்பு பண்ணக்கூடாது. நீர்ப்பாய்ச்சி நடவு வயலில் பார்த்தீங்கன்னா சுமார் 17 முதல் 20 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை பிடுங்கி ஒரு குத்துக்கு 2 அல்லது 3 நாற்றுகளாக பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் சிலது வந்து இந்த எஸ்ஆர்ஐயில் எப்படி நெல்லை பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம கேழ்வரகுலையுமே பார்த்தோம்னா நாங்கள் எஸ்ஆர்ஐ முறையில் அந்த செம்மை நாள் செய்முறை செம்மை கேழ்வரகு
சாப்பிடி ஒரு இதில் வந்து ஈவன் ஒரு நாற்றுகள் பயன்படுத்தி கூட நாங்கள் ஆராய்ச்சியில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் விவசாயிகள் வந்து இங்கே 2 அல்லது 3 நாற்றுகள் வச்சு கூட பண்ணலாம், ஒன்றும் இல்லை. 1 வச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எவ்வளோ குறைவான நாற்றுகள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான கிளைச்சி வரும், உங்களுக்கு தூர்கள் வந்து கிளைக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக அமைகிறது. மற்றும் பயிர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சதுர மீட்டருக்கு சொன்ன மாதிரி 30-35 அளவில் வரையும் பார்த்துக்கலாங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாற்று நடுவதுக்கு கூட அந்த அசோஸ்பலம் பாஸ்பாக்டீரியம் கலந்த கலவையில் கூட வேர்களை நனைத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்ச பிறகு கூட நீங்கள் நடுறதுனால நல்ல ஒரு விஷயங்களாக அமைகிறது. அடுத்து பார்த்தோன்னா உரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம இரவை கேழ்வரகுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து யூரியா வந்து ஒரு 65 கிலோ வந்து யூரியா பயன்படுத்திக்கலாம். சூப்பர் பாஸ்பேட்னா 188 கிலோவும் மற்றும் யூரோட் ஆஃப் பொட்டாசியம் 50 கிலோ எடுத்துக்கலாம். இதுலேருந்து இந்த யூரியா மட்டும் 65 கிலோ வந்து மேல் உரமாகவும் களை எடுத்த பிறகு வந்து ஒரு 30 முதல் 45 நாள் வந்து ஈரப்பதம் இருக்கும்போது 2வது டைம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க, வயலில் போட்டுக்கலாம். மேலும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அதாவது மில்லட்ஸ் மிக்சர்னு சொல்லிட்டு ஒரு தனியாகவே வந்து MN மிக்சர்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து கிராஃபிசல் டிபார்ட்மெண்ட்டில் விற்கிறாங்க. நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லிட்டு விற்குது சிறுதானியத்துக்கிட்ட, நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம். ஸோ இங்கே நுண்ணூட்டச்சத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஹெக்டர் போலன்னா 12.5 கிலோ வந்து சிறுதானிய நுண்ணூட்டச்சத்து கலவையை சொல்லிட்டு ஒரு 50 கிலோ மணலுடன் கலந்து அடியுரமாக நிலத்தில் போடும் போதே நீங்கள் தூவிடலாம். இது வந்து ரொம்ப நல்ல இம்பாக்ட்டுங்க. பின்னால் வந்து உங்களுக்கு தரமான நல்ல அதிகமான மகசூல் வரலன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த பயிர்னாலும் இந்த நுண்ணூட்டச்சத்து கலவை நீங்கள் பயன்படுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அப்புறம் இரவை கேழ்வரகு சொல்லும் போது கண்டிப்பாக நீர் நிர்வாகத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முறையான நீர் நிர்வாகமே இரவை பயிர் சிறந்த மகசூலை பெற வைக்கிறது. இப்போ வந்து உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தண்ணி வந்து பிரச்சனையே இல்லாத ஒரு இடம். எங்கேயுமே தண்ணி வந்து நம்மளை சுற்றி நிறைய வசதி உள்ளதா, எல்லா விவசாயிகள்கிட்டையுமே போதுமான தண்ணி வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் இரவை கேழ்வரகு தாராளமாக போகலாம். அப்போ வந்து நம்ம தண்ணி இருக்குன்னாலும் நம்ம எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு நம்ம தண்ணியை வந்து நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ முறையான நீர்வாகம் வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். அதை எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக இந்த கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் 4 பருவங்கள் வந்து நம்ம சொல்வோம். ஒன்று வந்து நாட்டு நடும் பொழுது, அப்புறம் வந்து உயிர் தண்ணீராகவும், இதெல்லாம் வளர்ச்சி பருவங்கள் கூட வரக்கூடியது. அப்புறம் வந்து பூக்கும் பருவம், பால் பிடிக்கும் பருவம், முதிர் பருவம். இதுக்கு வந்து நீர் நிர்வாகம் பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ நாட்டு நடும்பொழுது பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் நாட்டு நடுறீங்க, அது உயிர் தண்ணி சொல்லக்கூடியது 3வது நாள். நீங்கள் ஈரம் வந்து உங்களுக்கு 3 நாள் இருக்கும், ஏன்னா நீங்கள் நாட்டு நடும்போது தண்ணியெலாம் வச்சு நடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வளர்ச்சி பருவம் வந்து எப்போ வரும்னா 15-35 நாளில் வரும். அந்த டைமில் நீங்கள் தண்ணி கட்ட மறந்துட்டாலோ தண்ணி இல்லைனாலோ உங்களுக்கு வளர்ச்சி வந்து பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது. அப்போ அந்த 15-35 நாளில் ஒரு கண்டிப்பாக நீர் கட்டணும். அப்புறம் பூக்கும் பருவம் பார்த்தீங்கன்னா 36 45 நாளில் பூக்கும் பருவம் வந்துடும், அப்போ ஒரு நீர் தண்ணி கட்டணும். அப்புறம் பால் பிடிக்கும் பருவம் சொல்லக்கூடியது வந்து 50-65 நாள், அப்போ ஒரு தண்ணி கண்டிப்பாக கட்டணும். அப்புறம் முதிர்ச்சி பருவம், அது வந்து உங்களுக்கு அறுவடைக்கு தான், பட் இந்த இதில் தண்ணி இருந்துச்சுன்னா கட்டலாம். பட் இருந்தாலும் ஒரு ஷாலோ இரிகேஷன் சொல்லுவாங்க, ஒரு லைட்டாக நீங்கள் தண்ணி கட்டினா போதும். இந்த 4 பருவங்கள் தான் முக்கியமான விஷயங்கள் கேழ்வரகு சாகுபடி பொறுத்த வரைக்கும். இதில் நீங்கள் கரெக்டான தண்ணி கட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் கலைநீர்வாகம் எடுத்துட்டா பொதுவாக நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கலைநீர்வாகம் எல்லாமே கைக்கலைகள். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வந்து யாருமே வந்து ஹெர்பிசைட்ஸ்க்குலாம் இது பண்ணுறதில்ல, பட் களைக்கொல்லிக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு இது பண்ணுறதில்ல. இருந்தாலும் கேழ்வரகு போன்ற பயிரில் வந்து நம்ம களைக்கொல்லி பயன்படுத்தலாம். என்னென்னா நடவு செய்த 3 முதல் 5 நாட்களுக்கு ஆக்சிஃப்ளோரிஃபன் சொல்லக்கூடிய 0.05 கிலோ வீரிய வேதியியல் பொருள் கொண்ட ஆக்சிஃப்ளோரிஃபன் வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். இது கூட 500 லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் ரசாயன முறையில் பண்ணலாம். உடவியல் முறையில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நடவு செய்து 15வது மற்றும் 30வது நாட்கள் வந்து 2 முறை நீங்கள் கையினால் களை எடுக்கலாங்க. இந்த களை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்குழி செலவுன்றதுனால இப்போ வந்து நம்ம வந்து மெக்கானைசேஷன் நிறைய வந்து இந்த இயந்திரங்கள் பயன்படுத்தி, நான் சொன்னதே இந்த பல்ராம் வீடர்ன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு நின்றுட்டே நம்ம வந்து இந்த கோண வீடர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ட்ரை லேண்டு ரெயின்ஃபெட் லேண்ட்லாம் பயன்படுத்தலாங்க. இதோடைய காஸ்ட் கூட 2000 ரூபாய் தான். நீங்கள் பயன்படுத்தி களைகளை வந்து நீங்கள் அகற்றிக்கலாம். இப்போ இது வந்து சொன்ன மாதிரி சரியான பருவங்கள், ஊடுபயிர் முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஊடுபயிர் இந்த சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் அது இந்த கேழ்வரகுல நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு 8 வரிசை கேழ்வரகு போகிறீங்கன்னா ஒரு 2 வரிசை வந்து நீங்கள் எதனாச்சும் கொள்ளு போடலாம், இல்லைன்னா வந்து பச்சை பயிர் போடலாம், உளுந்து போடலாம். இது போடுறதுனால என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரி ஒரு தானிய பயிர்கள் கூட பயிர் வகை பயிரில் ஊடு பயிர்கள் போடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது நுண்ணுயிர்கள் வந்து வளம் பெறுகிறது. இன்னொன்று ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயிக்கு வந்து ஏதோ ஒரு அபரேஷன், ஒரு வெதர் ரிஸ்க்கு வருது, ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு முக்கியமான முதல் பயிர் வந்து போயிட்டாலும் இந்த ஊடு பயிரானது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமான வருமானத்தை தரக்கூடிய ஒரு வில்லு. கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் நிறைய ஊடு பயிர் ட்ரை பண்ணலாம். ஈவன் வந்து இது போட்டிருக்காங்க, பச்சை பயிர் போடுவாங்க, பாசி
இது உளுந்து போடுவாங்க, வெண்டை போட்டிருக்காங்க, ஈவன் வந்து உங்களுக்கு எண்ணெய் வித்து பயிரான வந்து வேர்க்கடலை போடலாம். எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் இப்போ கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு சரியான பருவம், விதை நேர்த்தி, அப்புறம் வந்து உர நிர்வாகம், அப்புறம் கலை நிர்வாகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை. இப்போ ஏன்னா இப்போ விவசாயிகிட்ட ஒரு நிறைய என்ன சொன்னாங்கன்னா, கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 முறை அறுவடை பண்ணணும், இது எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், ஆள் இல்லாத போது நாங்கள் ஒரு விட பண்ணிவிட்டு மறுபடியும் வரும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானிய மகத்துவ மையம் திருவண்ணாமலையில் அத்தியந்தல் இருக்குங்க. இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத்தியந்தல் 1, இப்போ அத்தியந்தல் 2 ரகங்கள். இந்த ரகங்கள்லாம் அதோடைய சிறப்பேல்கள் பார்த்தோம்னா சின்க்ரனைஸ்ட் மெச்சூரிட்டி சொல்லக்கூடியது, அதாவது சீரான ஒரே முறையில் அறுவடை வரக்கூடிய ரகங்கள். இன்னொன்று இந்த நான் சொன்னோம் இல்லையா, அந்த குலை நோய், இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, அதிகமான தூர் வெடிக்கக்கூடியது, மகசூல் தரக்கூடியது. இரவைக்கு ஆகட்டும் மானாவாரி 2த்துக்குமே வந்து இந்த ரகங்கள் வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்கு. இது மாதிரி ரகங்கள் வந்து விவசாயிகள் வந்து பழைய ரகங்களே நாற்றங்களே போட்டு பண்ணாமல் நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ரிலீஸ் பண்ணப்பட்ட வெரைட்டிஸ் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ அத்தியாந்தல் 2 ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குலை நோய்க்கு ரொம்ப தாங்கியிருக்கு. விவசாயிகள் வந்து அது மாதிரி ரகங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். அறுவடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா முதிர்ச்சி அடைந்த இந்த கதிர்களை வந்து கரெக்டாக அறுத்து நல்லா காய வைத்து ஒரு காட்டு போகாத என்னாச்சு கன்னி பேக்ஸ் மூட்டையில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கையில் கிடைக்கக்கூடிய இயற்கை முறையிலன்றதுனால உங்களுக்கு நொச்சி இல்லைன்னா வந்து காஞ்ச மிளகாய் போன்ற மாதிரி போட்டிங்கன்னா அந்த பூச்சி அது வராமல் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று இது நமக்கு நம்ம வீடு நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஒரு இது வந்து நிறைய வேல்யூடேஷன் இப்போ வந்து நிறைய பதப்படுத்துறது, இன்னும் நிறைய இந்த கூழாகட்டும். இப்போ கேழ்வரகுல என்ன நினைப்பாங்கன்னா கூழ் மட்டும் தான் நினைக்கிறாங்க. இதை தவிர்த்து நிறைய பயன்படுத்தலாம். பால் அது கேழ்வரகு மில்க் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து நிறைய வந்து நூடுல்ஸ் பண்ணுறாங்க, முறுக்கு. ஸோ பல வகையான வந்து நமக்கு வந்து மதிப்பீட்டு பொருள்கள் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாய பெருமக்களை இப்போ நம்ம ஊருக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அத்தியந்தல் 1 இல்லைன்னா அத்தியந்தல் 2 போன்ற ரகங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் வந்து நிறையா வெற்றி பெற்று நல்ல வளம் பெறணும் என்று சொல்லி மேலே ஏன்னாச்சும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வேளாண்மை அறிவியல் திருவூர் வந்தீங்கன்னா இங்கே பல விஞ்ஞானிகள் இருக்காங்க, பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன மருதாணி, கேழ்வரகில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை மற்றும் மேம்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே சிவகாமி அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி அருமையா இருந்துச்சுல்ல? ஆமா பட்டக்கா, அருமையான விவரங்களை தெளிவா எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆரோக்கியத்துக்கு பயன் தரக்கூடிய கேழ்வரகை பத்தி ரொம்ப அருமையான தகவல்களை சொன்னாங்க. அதோட அதை எப்படி பயிரிடலாம்னு நமக்கு புரியும்படி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா மருதாணி, எந்த பருவத்திலையும் நாம கேழ்வரகை பயிர் பண்ணலாங்கிறது இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி சிறுதானிய பயிர்களை நாம பயிரிட்டா அதுல நல்ல வருமானத்தை எடுக்க முடியும்னு இப்ப நல்லா தெரியுது புள்ள. நிச்சயமா பட்டக்கா, இந்த தகவலை கேட்டதால விவசாயத்துல நல்லதொரு லாபம் எடுக்கலாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அதுலயும் கேழ்வரகு பயிர் பண்ணின்னு சொல்லு. அட ஆமாக்கா, நாம கேழ்வரகை பத்தி தானே இம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். பட்டக்கா, நம்ம பாரம்பரிய பயிரான கேழ்வரகை பயிரிட்டு வாழ்க்கையில வளம் பெறுவோம். கண்டிப்பா புள்ள, அதையும் இப்பவே செய்ய ஆரம்பிப்போம். சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம். சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை பாதுகாக்கும் காற்று தடுப்பு மர ரகங்கள். நம் நாட்டில் சூறாவளி காற்றின் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வேளாண் பயிர்கள் சேதம் அடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிக வேகமாக காற்று வீசுவதால் குறிப்பாக வாழை தோட்டங்களில் பலத்த சேதம் ஏற்படுகிறது. தொடர்ந்து ஏற்படும் இத்தகைய சேத இடர்பாடுகளை திறம்பட சமாளிக்கும் வண்ணம் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் தனது ஆராய்ச்சியின் விளைவாக 5 வீரிய ரக ஜுங்குனியானா சவுக்கு குளோன்களை வெளியிட்டுள்ளது. இவற்றின் மூலம் தோட்டக்கலை மற்றும் விவசாய பயிர்களுக்கு, அதாவது வாழை, எலுமிச்சை, துவரை முதலியன விவசாய பயிர்களுக்கு புயல் மற்றும் சூறாவளி காற்றில் இருந்து பாதுகாப்பளிக்க முடிகிறது. சவுக்கு சார்ந்த காற்று தடுப்பு மர ரகங்களை பண்ணை நிலங்களின் வெளி சுற்றுப்பகுதிகளில் நடுவதன் மூலம் காற்றின் வேகம்
பெருமளவில் மட்டுப்படுத்தப்படுவதோடு பணப்பயிர்களுக்கு ஏற்படும் சேத அளவையும் குறைக்கலாம். இத்தகைய காற்று தடுப்பு குளோன்களை பயிர்களின் நீராவி போக்கை குறைப்பதோடு மண்ணின் ஈரப்பதத்தையும் தக்க வைக்கிறது. இதன் மூலம் வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறன் 10 முதல் 30% அதிகரிக்கிறது. காற்று தடுப்பு மர ரகங்களின் மேன்மை பண்புகள் எவை என்பதை தெரிந்து கொள்வோம். வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் காற்று தடுப்பு மர ரகங்கள் அதிக அளவில் கிளை பரப்பையும் ஆற்றலையும் பெற்றிருக்கின்றன. இம்மரங்கள் அடிபாகத்திலிருந்து 3 மீட்டர் உயரம் வரை சுமார் 40 முதல் 50 எண்ணிக்கையில் கெட்டியான ஒருபோதும் உதிராத கிடைமட்ட கிளைகளை கொண்டுள்ளன. இதன் பிற மேம்பட்ட பண்புகளாக சிறந்த கிளை தடிமன், கிடைமட்ட கோணத்தில் கிளைக்கும் பக்க கிளைகள், சிறந்த உயர வளர்ச்சி விகிதம், ஆண்டுக்கு 2.5 முதல் 3 மீட்டர் உயரம் வரை வளரும் தன்மை, சிறந்த தண்டு வளர்ச்சி, அதாவது ஆண்டுக்கு 1.5 முதல் 2 சென்டிமீட்டர் விட்டம் வரை மருதாம்பு வளரும் தன்மை. காற்று தடுப்பு அமைத்தல் என்பது நன்கு உழுத நிலத்தை பண்படுத்திய பின்பு 3 வாய்க்கால்களை 50 சென்டிமீட்டர் அல்லது 1 மீட்டர் இடைவெளியில் பண்ணை ஓரத்தில் அமைக்க வேண்டும். ஒவ்வொரு வாய்க்காலிலும் 2 மீட்டர் இடைவெளியில் வீரிய ரக சவுக்கு குளோனல் நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இந்த நாற்றுகளை வரிசைக்கு வரிசை பார்த்தால் ஏற்ற இறக்க வடிவத்தில் இருக்கும்படி நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு அமைக்கையில் 1 ஏக்கருக்கு மர எண்ணிக்கை 380 இருக்கும். குறைவான நிலமே உள்ள நிலையில் 2 வரிசை காற்று தடுப்பான் வளர்ப்பும் பரிந்துரைக்கப்படுகிறது. அதன்படி வரிசைக்கு வரிசை 50 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 2 மீட்டரும் உள்ள இடைவெளியில் சாகுபடி செய்யலாம். காற்று தடுப்பான் மரங்களுக்கு முதலாம் ஆண்டில் வாரம் 1 முறையாவது நீர் பாய்ச்ச வேண்டும். 2ஆம் ஆண்டிலிருந்து அதற்கான தனியான பாசனம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதற்குள் சாகுபடி செய்யப்படும் பயிருக்கு செய்யும் பராமரிப்பே போதுமானது. கோடை மற்றும் வறட்சியான காலங்களில் உயர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பருவமழைக்கு முன்பும் பின்பும் களை எடுத்து மண் வேலை செய்வது அவசியம். சராசரியாக 1 ஏக்கரில் பண்ணை ஓரங்களில் நடப்பட்ட 4 ஆண்டு வயதுள்ள காற்று தடுப்பான்களில் இருந்து 12 மெட்ரிக் டன் எடையுள்ள மரம் விளைச்சலாக கிடைக்கும். இதன் மூலம் விவசாயிகள் கூடுதல் வருமானம் பெறுவதோடு வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை சூறாவளி காற்றின் சேதத்தில் இருந்தும் பாதுகாக்கலாம். இந்த காற்று தடுப்பான் மர ரகங்கள் மருதாம்பு பயிர் செய்ய ஏற்புடையதாக இருக்கும். எனவே ஒரு முறை நடப்பட்ட காற்று தடுப்பான்களில் இருந்து குறைந்தபட்சமாக 3 முறை மர அறுவடை செய்யலாம். இதனால் ஒவ்வொரு முறையும் மர நடவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திறந்த நிலை வயல்களில் சாகுபடி செய்யப்பட்ட கோ 8 ரகம் துவரையின் விளைச்சலின் அளவை விட காற்று தடுப்பான்களிடையே சாகுபடி செய்ததில் 1.5 மடங்கு அதிக விளைச்சல் கிடைப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.